ஒரு தந்தையோட பெருமையை சொல்றதுக்காக ஆண் குழந்தைகள் எல்லாரும் வந்து நின்னாங்க. அவங்க வந்து நின்ன போது என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னவாக இருந்தது தெரியுமா? போறவரை எல்லா இடங்கள்லயும் சொல்வேன், அம்மாவுடைய பெருமையை ஆண்டவன் உட்பட எல்லாரும் சொல்லியாச்சு. தாயுடைய பெருமையை சொல்லாம யாரும் போனதில்லை. அது மனித உருவத்துல வந்திருக்கக்கூடிய தாயாக இருந்தாலும் சரி, அல்லது பூனையோ நாயோ காக்காயோ குருவியோ, எந்த இனத்துல தாய்மையை ஏற்றுக்கொண்ட அந்த பெண்ணாக இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் புகழ்ந்து புகழ்ந்துதான் காலங்காலமா பேசிட்டே வரும். ஆனா தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் குடும்பத்தினுடைய வேர் மாதிரி இருக்கக்கூடிய நபர். யாரும் இந்த வேற பாராட்டினது கிடையாது. வேர் இருட்டுக்கு மட்டும்தான் சொந்தம், வேர் உழைப்புக்கு சொந்தம். இந்த இருட்டுக்குள்ளேயும் உழைப்புக்குள்ளேயும் இருக்கக்கூடிய தந்தைய பாராட்டுறதுக்கு அப்படின்னு யாரும் வந்தது கூட கிடையாது. நீங்க மரம் பச்சையா இருக்குன்னு சொல்லுவீங்க, ஆஹா கிளை எவ்வளவு ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லுவீங்க, இலைகள் எவ்வளவு பசுமையா இருக்குன்னு சொல்லுவீங்க, பூ எவ்வளவு அழகா இருக்கு, மொட்டை எவ்வளவு அழகா இருக்கு, காய் எவ்வளவு ஆரோக்கியமா இருக்கு, கனி எவ்வளவு சுவையா இருக்கு அப்படின்னு கை